பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாலிப பிள்ளைகளாகிய உங்களை இந்த புதன்கிழமை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு புதன்கிழமையும் உங்களை குறித்து அதிகமான பாரத்தை தேவன் கொடுக்கிறார். ஒரு நாளில் எந்த பிள்ளைகளுக்காக ஜெபித்த நாள் அவர்களுக்காக ஜெபித்தாலும் அவர்களை போன்ற நிலைமையில் உலக நாடுகள் எங்கும் அநேகம் பிள்ளைகளை உனக்கு தருவேன், அவர்களை எனக்காக வளர்த்திடு என்று ஆண்டவர் சொன்னதுனால அந்த பாரத்தோடு கூட பல காலங்கள் யோசித்து உங்களோடு கூட கொஞ்ச நேரத்தை செலவழிக்க விரும்புகிறேன். இன்றைக்கு உங்களுக்கான தேவ செய்தியின் தலைப்பு பெயரிட்டு அழைப்பவர். சங்கீதம் 147 4-5 வசனங்கள் சொல்லுகிறது, அவர் நட்சத்திரங்களின் லக்கத்தை எண்ணி அவைகளுக்கெல்லாம் பெயரிட்டு அழைக்கிறார். நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகா பலமுள்ளவருமாய் இருக்கிறார். அவருடைய அறிவு அளவில்லாதது. அப்போது நீங்கள் வானத்தை எட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா, வானத்தை நோக்கி பார்த்தீங்கன்னா எவ்வளவு நட்சத்திரங்கள், ஆண்டவர் எவ்வளோ நட்சத்திரங்கள், எண்ணிறந்த நட்சத்திரங்களை அவர் வச்சிருக்கிறாரு. ஆனால் அந்த ஒவ்வொன்றுடைய பெயர்களையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறாராம். இங்கிலீஷ் பைபிளில் போட்டிருக்கு, He counts the number of the stars. He calls them all by name. Great is our Lord and mighty in power. His understanding is infinite. அப்போது ஆண்டவருடைய ஞானத்தை நம்மளால் அறிந்து கொள்ளவே முடியாது. அவ்வளவு ஞானம் உள்ள தேவன். ஒரு நம்பிக்கை, ஒரு உற்சாகம், ஒரு ஆறுதல், ஒரு பெரிய சமாதானம் என்ன என்று சொல்லி பார்க்கும்போது உங்களை பெயர் சொல்லி அழைக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைத்தவரான உங்களை பெயர் சொல்லி அழைக்க மாட்டாரா? அழைத்திருக்கிற தேவன். இன்றைக்கி உங்களுடைய பெயர்களை மாற்ற விரும்புகிற தேவன். ஆதியாகமம் 27 வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது அவன் பேர் யாக்கோபு என்னப்படுவது சரியல்லவா? இதோட 2 தரம் என்னை மோசம் போக்கினான். என் சேஷ்ட புத்திர பாகத்தை எடுத்துக்கொண்டான். இதோ இப்பொழுது என் ஆசீர்வாதத்தை வாங்கி கொண்டான் என்று சொல்லி, நீர் எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தையாகிலும் வைத்து வைக்கவில்லையா என்றான். அப்போ ஏசா யாக்கோபு குறித்து சொல்லும்போது, அவன் பேர் யாக்கோபு எத்தன் அப்படிங்கிறது சரிதானே. இதோட 2 முறை என்னை ஏமாற்றிட்டான். முதல்ல என்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை அவன் பிடுங்கி கொண்டான். 2வது அப்பா கிட்ட இருந்து வரக்கூடிய கடைசி அந்த மரணம் அடையத்துக்கு முன்னாடி எனக்காக அப்பா வச்சுருந்த ஆசீர்வாதங்களையும் அவன் பிடுங்கி கொண்டான். அப்போது அவங்க அப்பாட்ட கேட்குறான், இது மட்டும்தானா? நான் யாக்கோபை நீ தான் நினச்சி ஆசீர்வதிச்சிட்டேனப்பா அப்படி சொல்லும்போது, அது ஒன்று தான் உங்ககிட்ட இருக்குதா அப்பா, என்னையும் ஆசீர்வதிக்க மாட்டீங்களான்னு கெஞ்சுக்கிறான். இன்றைக்கி எத்தனை பிள்ளைகள் உங்கள் தாய் தகப்பன் கிட்ட தேவனுடைய வார்த்தை இருக்கிறது, அவளை இருதயத்தில் இருந்து வருகிற வார்த்தைகள் உங்களை ஆசீர்வதிக்கும்னு நம்புகிறீங்க. ஆனால் ஆதி காலத்து பரிசுத்தவான்கள் அவளுடைய பிள்ளைகள் ரொம்ப நம்பினாங்க. அதே மாதிரி அவளுடைய பரிசுத்தவான்லாம் இந்த தாயும் தகப்பனும் அந்த பிள்ளைகளை பிளஸ் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப நேர்த்தியாக இருந்தாங்க. அப்போ இன்றைக்கி இந்த ஒரு வார்த்தை, அவன் மோசம் பார்க்கன்னு போக்கினானே யாக்கோபு, அவன் பேர் சரிதான் அப்படின்னு சொல்லி ஏசா சொன்னார். ஆனால் ஆண்டவர் பாருங்கள், அவரை ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி இரவெல்லாம் போராடி யாக்கோபு ஒரு நாள் ஜெபிக்கிறாரு. ஆதியாகமம் 32:27-28 அவர் உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றான். அப்பொழுது உன் பெயர் இனி யாக்கோபு எண்ணப்படாமல் இஸ்ரவேல் எண்ணப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். இன்றைக்கி வாலிபிள்ளைகள் நீங்கள் நினைக்கலாம், எனக்கு சில நேரத்தில் ஏன் இந்த பேரை வச்சாங்க, இந்த பெயருக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லைன்னு கூட நீங்கள் நினைக்கலாம். ஒருவேளை இந்த யாக்கோபு மாதிரி ஜேக்கப் அப்படிங்கும்போது எத்தன் ஏமாற்றுபவன், இதுதானே எங்கள் அம்மா அப்பா ஏன் எனக்கு இந்த பேரை சூஸ் பண்ணாங்க அப்படி கூட நினைக்கலாம். சில நேரத்தில் ஜோசப் அப்படி வச்சுருக்கலாம், அதில் பரிசுத்தம் இல்லாமல் இருக்கலாம். என் பேருக்கேற்ற பரிசுத்தம் எனக்கு காணப்படலையே. ஒருவேளை சாலமன் அப்படின்னு வச்சு அதுக்கேற்ற ஞானம் எனக்கு காணப்படலையே. மோசஸ் அப்படி வச்சுருக்கலாம், ஆனால் ஆண்டவரோடு எனக்கு உறவு சரியாக இல்லையே, இப்படிலாம் நீங்கள் நினச்சிருக்கலாம். ஆனால் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிற தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முன்னாடி பெயர்களை மாற்றுகிறவர்.
நான் வாயாடி அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப வாய் பேசுகிற இவன், அவன் புறம் கூறுகிறவன், இவ கோள் சொல்லுகிறவ, இவ அதிர்ஷ்டம் கெட்டவ, இன்னும் இவனால் நாய்க்கே கிடையாது வாழ்கிறதுக்கு, இப்படி பல டைட்டில் உலகம் உங்களுக்கு கொடுத்துருக்கலாம். ஆனால் ஆண்டவர் ஒரு புதிய டைட்டிலை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்கத்தான் அவர் உங்களை பெயர் சொல்லி அழைக்கிற தேவனாக இருக்கிறார். யோவான் 10:3 அதுலேருந்து 5 வரைக்கும் வாசிக்கும்போது, வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான், ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. தன்னுடைய ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிற படியினால் அவனுக்கு பின் செல்லுகிறது. அந்நியருடைய சத்தத்தை அறியாத படியினால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டு ஓடி போகும் என்றார். அப்போ ஆண்டவராகிய இயேசு தான் வாசல், அவர் தான் வழியும் சத்தியமும் ஜீவன். அப்போது ஆடுகள் அவன் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. பெயர் சொல்லி உங்களை கூப்பிட்றாருல, அந்த சத்தத்துக்கு செவி கொடுக்குற ஆடுகளா, இல்லைன்னா அந்நியர் பின்னாடி ஓடி போகிற ஆடுகளா? யோசித்து பாருங்கள். அப்போது ஏசப்பா உங்களை பெயர் சொல்லி அழைச்சா உங்களுக்கு நல்லா தெரியும், இது ஆண்டவருடைய சத்தம், இது உலக மனிதருடைய சத்தம், ஓநாய்களின் சத்தம், இதுக்கு செவி கொடுக்கூடா நல்லாவே தெரியும். அதான் ஏசப்பா சொல்லியிருக்காங்க, தன் ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு வெளியே கொண்டு போய் அவன் நடத்தி கொண்டு போகிறான். ஆடுகளெல்லாம் வெளியே விட்ட பிறகு அவைகளுக்கு முன்பாக செல்லுகிறான். அப்போ அவைகள் என்ன செய்து, தனக்கு முன்னாடி போகிற அந்த மேய்ப்பனை பார்த்து எவ்வளோ அழகாக பின்னாடியே போகிறதோ அதுபோல் அந்நியர்கள் டிஸ்டர்ப் பண்ணலாம். நீங்கள் ஆண்டவர் இயேசுவை நோக்கி நீங்கள் போயிட்டே இருப்பீங்க, உலகம் மாமிசம் பிசாசு போராடலாம், இந்த உலக சிநேகிதம் உங்களுக்கு தேவை மாதிரி தெரியலாம், என்னோடு கூட ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு யாருமே இல்லைன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அந்த தனிமையை இனிமையாய் மாற்றுறதுக்கு நீங்கள் இயேசப்பா மட்டும் நீங்கள் பிடிச்சிக்கிட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் கொடுக்குற ஒரு அற்புதம் மிகவும் பயங்கரமானதாக இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒரு வாலிப மகன், இப்போ கல்யாணம் முடிஞ்சு குழந்தையெல்லாம் இருக்குது, பெஸ்ட்டு மினிஸ்ட்ரி பண்ணுறான். அவன் சின்ன பிராயத்தில் நான் அவனை பார்த்துருக்குறேன். இளம் வாலிப வயதிலே தேவனோடு இருக்க தான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க அம்மா அப்பாலாம் எங்கேயாவது ஃபங்க்ஷன் போனால் கூட அவனுக்கு வேணாம் என்னை விட்டுட்டு போங்கன்னு சொல்லுவான். எப்போதும் ஆண்டவரோடு தான் இருப்பான் பாருங்கள். இன்றைக்கி அவனை பெரிய ஆளாக்கி தேவன் நல்லா படிக்க வச்சு நல்ல ஒரு அந்தஸ்தில் வச்சு கர்த்தருக்கா பிரைட்டாக ஷைன் பண்ண வச்சுருக்கிறார். உங்களையும் அப்படி தான் செய்வார். ஏசாயா 45:3-13 வரைக்கும் நம்ம வாசிக்கும்போது, உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு உனக்காக நான் என்னெல்லாம் செய்கிறேன், வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பல்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்கள் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களை நான் உனக்கு கொடுப்பேன். நம்முடைய முன்னோர்கள் நிமித்தம் அப்ரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, அது மாதிரி பார்த்தீங்கன்னா அப்ரகாமின் சந்ததின்னு சொல்லப்படுறோம். நம்ம ஆண்டவர் என்ன செய்கிறாராம், பெயர் சொல்லி அழைத்து, உங்களுக்கு அவரை தெரியாமல் இருக்கலாம், இத்தனை அன்பு என் மேலே வச்சுருக்காரான்னு, ஆனாலும் அவருடைய நாமத்தை உங்களுக்கு தரித்து அவரை தவிர யாருமே இல்லைன்னு புரிய வைக்கிறதுக்காகவே உங்களோடே கூட வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். உங்களுடைய அக்செப்டன்ஸுக்கு காத்திருக்கிறார். உங்களோடு இருக்கிறவரை உங்கள் கண்கள் காணணும்னு விரும்புகிறார். பல முறை உங்களை காப்பாற்றுகிறார். பல முறை உங்களுக்கு விரோதமான ஜனங்கள் கையில் ஒப்பு கொடுக்காமல் இருக்கிறார். அப்போ இன்றைக்கி தேவனாகிய கர்த்தர் சொல்கிறாரு, என்னுடைய கரத்தின் கிரியைகளிலே பெஸ்ட்டு மனுஷன்தான், என்னை போலவே ஒரு மனிதனாக உன்னை படைத்திருக்கிறேன், என் சாயலிலே உன்னை படைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஒருவேளை உங்கள் சாயல் உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம். ஒன்று நினச்சிக்கணும், நான் குண்டாக இருக்கிறனோ ஒல்லியாக இருக்கணும், கருப்பாக இருக்கிறனோ வெள்ளையாக இருக்கணும், யாரை மாதிரி இருக்கணும், நம்மளுக்கு வேறு யாரும் இல்லை, ஏசப்பா சாயலில் ஆண்டவர் என்னை படைச்சிருந்தா நிச்சயமாக நான் என்னை நேசிக்கிறேன். நீங்கள் உங்களை நேசிக்கும் போது தான் பிறரை நேசிக்க முடியும். முதலாவது தேவனை நேசிக்கணும், ரெண்டாவது உங்களை நேசிக்கணும், உங்கள் வாழ்க்கையை நேசிக்கணும், உங்கள் வாழ்க்கையை வளமாக்குகிற கர்த்தரை நேசிக்கணும். அவர் கரத்தில் உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துருங்க, சூப்பராக கொண்டு போவார். நீங்கள் பிளஸ்ஸடாக இருப்பீங்க. கர்த்தர்களோடு இருப்பாராக. ஜெபம் பண்ணலாம். எங்கள் பரலோக தேவனே, இந்த சத்தம் கேட்ட தமது பிள்ளைகளை மார்போடு அணைத்து முத்தமிட்டு பெயரிட்டு அழைத்து, இனி ஒருவர் அவருடைய பெயரை சொல்லி கூப்பிடணும், அன்பை வெளிப்படுத்தணும்னு சொல்லி பிள்ளைகள் அந்த வாஞ்சையில போய் விழுந்து விடாதபடி அவர்களை கரம் பிடித்து நடத்தி ஆசீர்வத்து உயர்த்துவீராக.
அவர்களுடைய உயர் ஸ்தலங்களிலே அவர்களை நிறுத்தும், அவர்களை பிளஸ் பண்ணும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் பிதாவே, ஆமென்.